What's up, ladies and gentlemen, boys and girls, and my dear CSK fans? Welcome to my YouTube channel. நம்மளோட சக CSK கண்ணி தமிழ்நாட்டின் ஜெய்ஷா மதன் இருக்காப்ல. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேச போறோம். ஒரு தீ அப்படி கொளுத்தி போட்டிருக்காங்க. ஒரு ரூமர்ஸ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அது ஒரு ரூமர் தான். அது மெட்டீரியலைஸ் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பேசலாம் தான். ஹர்திக் பாண்டியா மோஸ்ட் லைக்லி டு பி ட்ரேடட் டு சிஎஸ்கே அண்ட் அந்த சைடு சிவம் டுபே போவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கணிப்புகள் இருக்கு. ஐ டோன்ட் திங்க் மும்பை ஆர் கோன் அக்ரி டு சிவம் டுபே. அதை பத்தி பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபைனல்ஸ் ஆஃப் IPL 2026 May 31 நடக்கிறது. சின்னசாமி ஸ்டேடியம்ல இருந்து ஷிஃப்ட் பண்ணி நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை RCB ஃபைனல்ஸ் போனா இது அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்குமா? என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க லோக்கல் அத்தாரிட்டிஸ் அண்ட் அசோசியேஷன் ஒரு சில புரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ண தவறிட்டாங்க. BCCIயோட அவங்களோட புரோட்டோகால்ஸை வந்து மீறிட்டாங்க. டிக்கெட் சேல்ஸ்ல ஒரு சில குளறுபடிகள் நடந்திருக்கு பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம் அப்படின்றதுனால இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. Your thoughts, will this be a blow to RCB if at all they make it to the finals? Blow to RCBன்னு சொன்னா வந்து கடிப்பானுங்க, பரவாயில்ல. இருந்தாலும் சொல்றேன், கேப்டன் வந்து சொன்னாரு நான் ஹோம் கேம் வின் பண்ணிட்டே இருக்கணும், ஏன்னா வந்து டாஸ்லயே வந்து நெக்ஸ்ட் இங்கே தான் ஃபைனல் ஆட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அந்த ஹோப்ஸும் போயிருச்சு. பேசிக்கா யூ ஹேவ் டு மெயின்டைன் தி ஸ்டேடியம். இது வந்து நான் சொன்னப்போ உங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 2018 நமக்கும் ஒரு இஷ்யூ நடந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து புனேல மாறணும். ஸோ அவங்களுக்கு அந்த லாஸ்ட் இயர் நடந்த வந்து இது, அதுக்கப்புறம் இந்த போர்ட் மேனேஜ்மெண்ட் நிறைய பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆகுது. இவ்வளவு சீட்ஸ் தான் நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க ஸ்ட்ரீம் லைன் பண்ணல. சோ அதனாலதான் இது எஃபெக்ட். பட் அகைன் நரேந்திர மோடி ஸ்டேடியம் வைக்கிறாங்கன்னா 1 lakh கெப்பாசிட்டி ஊர்ஃபுல்லா தெரியும். அது நம்ம எங்கேயும் பண்ண முடியாது. நீ வேர்ல்ட் கப்பேனாலும் அங்கதான் ஆடி ஆகணும். அண்ட் ட்ரம்பே வந்தப்போ அந்த இடத்துல தான் இருந்தான்றப்போ ஸ்னோவே அந்த ஸ்டேடியம் தான் நம்ம ஆடணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த ஒண்ணு தொட்டு தான் அந்த மாதிரி தான் இப்ப இருக்கு. அண்ட் RCBக்கு வெரி சார், அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணப்பயே சின்னசாமி ஆட போறதா பண்ணிருக்காங்க. அட்டாக்கிங் சாம்பியன்ஸ் அட்டாக் பண்ணி டிஃபென்ஸ் ஆவாங்கலாம் நினைச்சாங்க. டிஃபெண்ட் பண்ணி டிஃபென்ஸ் ஆக நினைச்சாங்க. கடைசியா அந்த சாம்பியன்ஷிப் அவங்க டிஃபெண்ட் பண்றாங்க, டிஃபெண்ட் பண்ணல, அது வேற விட்டுரும். பட் அது ஹோம் கிரவுண்ட்ல பண்ணாம இருக்கிறது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அமைஞ்சிடாது. CSK மாதிரி எல்லாம் பாவம், என்ன பாவம் பண்ணாங்களோ. கண்டிப்பா இருக்கு மதன். எனிவே சோ எனக்கு உண்மைதான், இந்த மாதிரி அவங்க நடக்கல, பாவம் தான் சொல்றேன். என்னன்னா இப்போ இது வந்து RCB ஃபேன்ஸுக்கு தான் ஒரு பெரிய ப்ளோவா இருக்கும். ஏன்னா RCB ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஃபைனல்ஸ் ஆல்சோ இங்க தான் நடந்தது இல்ல. சோ அவங்களுக்கு ஹிஸ்டரியை ரிப்பீட் பண்றதுக்கு அதுவும் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்டா தான் இருக்கும். இதே கிரவுண்ட்ல நம்ம ஆல்ரெடி டைட்டில் வின் பண்ணிருக்கோம், திரும்ப அதே கிரவுண்டு போறோம். பட் இந்த சீசன் அந்த கிரவுண்ட்ல தோத்துருக்காங்க GTயோட, அதுவும் இருக்கு. பட் ஐ திங்க் RCB the டீம் wouldn't அது ஒரு பெரிய விஷயமா நினைக்க மாட்டாங்க. பட் RCB ஃபேன்ஸுக்கு அந்த ஹோம்ல அந்த ஃபீலை வந்து அவங்க கிரவுண்ட்ல அந்த டைட்டில டிஃபெண்ட் பண்ணா எப்படி இருந்திருக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் தான். எனிவே மூவிங் ஆன், இந்த ஹர்திக் பாண்டியா ட்ரேட் அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அதை பத்தி பேசுவோம். டு யூ திங்க் இட் வில் மெட்டீரியலைஸ்? ஏன் இந்த ரூமர் ஆக்சுவலா வந்தது அப்படின்னா, போன வருஷம் சஞ்சு சாம்சன் வந்து இன்ஜுரினால கேப்டன்சி பண்ணாம வெளியே உட்காந்துட்டு இருந்தாரு. ரியான் பராக் கேப்டன் பண்ணாரு. அப்போ CSK RR ஒரு மேட்ச் ஆனாங்க. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம காசி தாத்தாவும் சஞ்சு சாம்சனும் ஒரு எக்ஸ்டெண்டட் டாக் வச்சிருந்தாங்க. அதுக்கு அப்பையில இருந்தே ரூமர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, சஞ்சு சாம்சன் CSK வரப்போறாருன்னு. அதே மாதிரி நடந்தது. இப்போ அதே மாதிரி CSK vs MI கிளாஷ் சேப்பாக்ல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹர்திக் பாண்டியா கிட்ட நம்ம காசி தாத்தா CEO ஆஃப் CSK ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாருங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு ஸ்டெப் மேல போய் அவர் செஸ்ட்லயே சாஞ்சிட்டாரு. அந்த அளவுக்கு பயங்கரமா ஒரு டாக் போச்சு. சோ என்ன பேசினாங்கன்னு தெரியல. அதனாலதான் இப்போ வந்து அவர் கண்டிப்பா CSK வர போறாரு. வெரி ஆப்வியஸ்லி வெரி விசிபிளா தெரியுது. தேர் நாட் ஹாப்பி வித் ஹர்திக்ஸ் கேப்டன்சி. மும்பை ஃபேன்ஸ் ஒரு படி மேல போய் பயங்கரமான வெறியில இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வித் த பேட் அண்ட் பால் ஆல்சோ நாட் அப் டு த மார்க் ஃப்ரம் ஹர்திக் பாண்டியா. வாட் ஹி டெலிவர்ட் இன் 2024 2026 வேர்ல்டு கப்ல இந்தியாவுக்கு டெலிவர் பண்ணதா ஒரு கேப்டனா MIக்கு பண்ணல. அந்த மாதிரி பயங்கர அதிருப்தியில இருக்காங்க. அடுத்த சீசன் அவர் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆடுறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அப்படி இருக்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அவர் வருவார்னு நினைக்கிறீங்களா? டூபே போவாங்களா? மும்பை இந்தியன்ஸ் என்ன மாதிரி அவங்க டிமாண்ட் வைப்பாங்க, ஆர் CSK டிமாண்ட் வைப்பாங்களா? உங்களோட ஹோல் ஐடியானா ட்ரேட்ன்றது இப்போ கொஞ்சம் ரீசென்ட் டைம்ஸ்ல நார்மல் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த 2010 யாரால IPL பாக்குறப்ப இந்த மாதிரி ட்ரேட் விஷயம் ரொம்ப அந்த மாதிரி விஷயம் வந்து இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது ரூல்ஸ்ல. சோ இப்போ இந்த மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் ஜஹீர் கான் தான் ட்ரேட் ஆனார்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் இவ்வளவு உங்களுக்கு ஆம்பிஷியஸா இருக்காது. இப்ப இந்த மினி ஆக்ஷன் மாதிரி ட்ரேட் ஆக்ஷன் ஓபன் பண்றாங்க, ட்ரேட் விண்டோ ஓபன் பண்றாங்க. கோயிங் ஃபார்வர்ட் ஒரு நெக்ஸ்ட் 5 yearsல அப்படிதான் இருக்க போகுதுன்றப்போ இவங்க வந்து மும்பை அதிருப்தியா இருக்கப்போ இப்ப CSKக்கு வந்து
யாரை கேட்பாங்க? மும்பை வந்து கொஞ்சம் சாதாரணமான ஆள் கிடையாது. அவங்க வந்து 2016 ரஷித் கானை பர்ஃபார்ம் பண்ணப்ப உடனே போய் கேட்டாங்களாம், ரஷித் கானை கொடுங்க SRS. நாங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா நீ உடனே கேட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்சப்படாம கேட்பாங்க. அந்த மாதிரி கூச்சப்படாம ஒருத்தரை கேட்பாங்க, 2 பேரை கேட்பாங்க. இப்ப சொல்றேன், ஹர்திக் பாண்டியா தரம், நீ ருத்துராஜ் இல்ல சஞ்சு, அலாங் வித் ருத்து அன்சுல் இல்ல சஞ்சு அன்சுல் கம்போஜ் கொடு அப்படின்னு மனசாட்சியே இல்லாம கேட்படுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தேவை 14 மேட்ச் உங்களுக்கு ஆடி ஜெயிச்சு கொடுத்த பிளேயர் தான் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பிளேயர்னா கொடுக்கட்டும். ஏன்னா ஒரு வாட்டி ரஷித் கான் கொடுக்குறப்ப நான் அன்மோர் சிங்கோ வேற யாரோ ஒரு பிளேயர் அன்னோன் பிளேயர் தான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. சோ அவங்க அப்படிதான் கேட்பாங்க. பட் இப்ப என்னன்னா, நமக்கு சஞ்சு ட்ரேட் வந்து வி டெஸ்பரேட்லி நீட் அ விக்கெட் கீப்பர், இந்தியன் விக்கெட் கீப்பர், ஆர் இன் கேஸ் ஆஃப் எனி இன்ஜுரி வி நீட் சம் லீடர் ஹூ கேன் பி பேக்கப் ஃபார் ருத்து அப்படின்றது. பட் இப்ப நமக்கு டிமாண்ட் கிடையாது. சப்ளை வந்தா ஓகே, நமக்கு வந்தா அடிஷனலா ஓகே, ஒரு பினிஷர், ஒரு இந்தியன் கமோடிட்டி, ஒரு ஆல்ரவுண்டர்னு கிடைக்கும். பட் அவங்களுக்கு அப்படி கிடையாது. அந்த வின் சுச்சுவேஷன் வந்து இப்ப வந்து மும்பை தான் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கிற நிலைமையில இருக்காங்க. பாசிபிளி ஒரு மாதிரி நெகோசியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் நான் வரல, எனக்கு இது ஒத்துப்படும் சொல்லி சிஎஸ்கே அசால்ட்டா விளையாடுறாங்க. அதனால எந்த லாஸும் கிடையாது. துபே ஒன்னும் பெருசா போரா பண்ணல. அவங்க வேணா டிமாண்ட் பண்ணி கேட்கறப்ப துபே கொஞ்சம் கேட்கலாம். துபே அவங்க ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி திலக் வர்மா இருக்காங்க, நமந்தி இருக்காங்க, அலாங் வித் அவங்களுக்கு வில் ஜாக்ஸ் இருக்கப்போ அவங்க அந்த மாதிரி பிளேயரை கேட்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின். பிகாஸ் இவ்வளவு ஸ்பின் ஹிட்டர்ஸ் இருக்காங்க, லெஃப்ட் ஹெவி வேறாங்க ஆல்ரெடின்றப்போ ஐ டவுட் தே வில் ஆஸ்க் ஒன்லி அன்சுல் கம்போஜ் ஆர் எனிஒன் ஃப்ரம் ருத்து. அவ்வளவு பெரிய ட்ரேட் கொடுக்குறீங்க நீங்க வந்து, துபே மட்டும் வந்து போறது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பாசிபிள் கால்குலேஷன்ஸ். கண்டிப்பா டூபே மட்டும் கேட்க மாட்டாங்க. டூபே கூட வேற ஒரு பிளேயரை கேட்கலாம். இப்ப எப்படி ரவீந்திர ஜடேஜா அண்ட் சாம் கரனை கேட்டாங்களோ ராஜஸ்தான், டூபே அலாங் வித் சம் அதர் பிளேயர் கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அன்சுல் கம்போஜா இருக்கலாம், யாராவது நல்லா பர்ஃபார்ம் பண்ற பிளேயரா இருக்கலாம். பட் எனக்கு என்னன்னா, சிவம் டூபே எம்ஐக்கு போனா இதை விட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு எனக்கு தோணுது ப்ரோ. அப்கோர்ஸ் அவர் ஃபீல்டுல தான் கொஞ்சம் மறைச்சுதான் வைக்கணும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மும்பை கிரவுண்ட் தான் அவரோட ஹோம் கிரவுண்ட், அதை மறக்க வேணாம் நம்ம வந்து டொமஸ்டிக்ல. சோ அந்த பிச்சில் அவருக்கு ரொம்ப பரிச்சயமான கண்டிஷன்ஸ், பயங்கர பரமா பாட்டா விக்கெட்டு, குட்டி கிரவுண்டு. அதனால மேபி சிவம் டுபேக்கு எம்ஐ ஓகேவா இருக்கவும் ஒரு ஸ்லைட் சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆன் த அதர் ஹேண்ட் ஹர்திக் பாண்டியா பெருசா எதுவுமே பர்ஃபார்ம் பண்ணல ப்ரோ. லாஸ்ட் 2-3 இயர்ஸ் ஒண்ணுமே பர்ஃபார்ம் பண்ணல. கடைசியா அவர் போட்ட 50 வந்து குஜராத் டைட்டன்ஸ் தான். திரும்ப அவர் மும்பை வந்ததுக்கு அப்புறமா ஒரு 50 கூட போடல. சோ டு யூ திங்க் சிஎஸ்கேக்கு வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் எலிவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? டஸ் சிஎஸ்கே ரியலி நீட் ஹர்திக் பாண்டியா? டூ தே திங்க் ஹர்திக் பாண்டியா வந்து நம்ம ஒரு இங்க சிஎஸ்கேக்கு வந்து நிறைய பிளேயர் ஒரு 2.0 வெர்ஷன் பார்த்திருக்கோம். ராயுடுவா இருக்கட்டும், ரஹானேவா இருக்கட்டும், ஷேன் வாட்சனா இருக்கட்டும், இந்த மாதிரி கரியரே முடிஞ்சு போச்சுனான்ற பிளேயர்லாம் சிஎஸ்கேக்கு வந்து எக்ஸ்ட்ராடனரியா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தட் அத மைண்ட்ல வச்சுட்டு ஹர்திக் பாண்டியா கிட்ட ஒரு சான்ஸ் எடுப்பாங்கன்னு தோணுது அவங்களுக்கு. பேசிக்கா சிஎஸ்கே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ற பிளேயர் எடுக்க மாட்டாங்க. நமக்கே தெரியும். ஆக்ஷன்ல இருந்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னடா பிளேயர் தான் பார்த்து. ஈவன் சிவம் துபேவே ஓப்பனிங்ல சிஎஸ்கே கூட ஆடி ஒரு 100 அடிச்சாரு. ராஜஸ்தான் கூட ஆடுறப்போ, இஃப் ஐம் நாட் ராங், ராஜஸ்தான் கூட ஒரு ஓப்பனிங் ஆடின சிவம் துபே. ராஜஸ்தான் தோத்துட்டே இருந்தாங்க, சிஎஸ்கே கூட ஓப்பனிங் ஆடி சிஎஸ்கே கழிச்சு 100 அடிச்சாரு. அதுக்கப்புறமா தான் ஆமா போய் பாருங்க, நான் உங்களுக்கு அடுத்த ஸ்கோர் கார்டு அனுப்புறேன். ஒரு 100 அடிச்சாரு. அதுக்கப்புறமா தான் வந்து தூபே மேல கண் வச்சாங்க. தூபே வந்து அப்படிதான் குரூம் பண்ணாங்க. ஆக்சுவலா தூபே வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேயரா மாறினாரு. இல்ல, ராஜஸ்தானுக்காக சிஎஸ்கேவோட ஒரு மேட்ச் வின்னிங் நாக் ஆடினாரு. 60-70 ரன்ஸ் அடிச்சாரு. அப்புறம் 100 அடிச்சாரா எனக்கு தெரியல. ஒரு மேட்ச் வின்னிங் நாக் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே அடிச்சாரு. அவரோட ஓப்பனிங் சீசன் சிஎஸ்கே ஆடும் போது அகைன்ஸ்ட் ஆர்சிபி அரௌண்ட் ஒரு 95 சம்திங் அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் நம்ம ஜடேஜா கேப்டன்சில தோத்தோம் ப்ரோ. 5வது மேட்ச் அகைன்ஸ்ட் ஆர்சிபி, அந்த மேட்ச்ல 95 சம்திங் அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு சிவம் டூபே. சோ 100 அடிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. மேபி ஐ அம் ராங். எனக்கு ஸ்கோர் கார்டு ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணாரு. 100 மாதிரி தான் எனக்கு ஞாபகம். பட் ஸ்கோர் கார்டு ரிவே பண்ணிக்கலாம். ஆனா உண்மையிலேயே வந்து இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் ரிவேட் ஆனாரு. ஏன்னா 2024 வேர்ல்ட் கப்போட டோரை நாக் பண்ணதே அதனாலதான். சோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் 2023ல எலிவேட் ஆனாரு சிஎஸ்கே. 24ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா இருந்தது. 24ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றப்போ வேர்ல்ட் கப் பண்ணி அதுக்கப்புறம் பெருசா ஆடல. அது வேற விஷயம். ஆனா சிஎஸ்கே வந்து நீங்க ஹர்திக் பாண்டியா பிளேயரா பாருங்க, வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு உங்களுக்கு 2024 அந்த மாதிரி. சோ அந்த ஸ்கில் இருக்கு. மும்பைல அவங்களுக்கு வந்து மேபி எல்லா பாட்டர்ஸும் அலைன் ஆகலையான்னு தோணுது. ஏன்னா இவர் பண்ற பிளான்ஸுக்கு அவங்க ஒர்க் ஆறாங்களா, இல்லைன்னா ரோஹித் சர்மா இருந்தப்போ the control of keys only with ரோஹித் சர்மா. பட் இப்ப அந்த மாதிரி இருக்கா இல்லையான்றது எனக்கு ஒரு பெரிய டவுட். பிகாஸ் அவரை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறத பார்க்கட்டும், நீ இந்த ஃபீல்ட் செட் பண்ணு, இந்த மாதிரி பண்றப்போ அந்த டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஏன்னா மும்பையோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா 2013ல இனிஷியலா ரிக்கி பாண்டிங்க கொடுத்தாங்க. சோ ஒரு பாயிண்ட்ல ரிக்கி பாண்டிங் என்ன பண்ண முடியல, கிரேட்டஸ்ட் கேப்டன் ரிக்கி பாண்டிங். பட் இந்தியால டெஸ்ட் பால்ல ஒயிட் பால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்க, ரெட் பால் வந்து பெருசா வின் பண்ணது இல்லைங்க. அது ஒரு பெரிய இருக்கு.
பட் ரிக்கி பாண்டிங் மாதிரி ஒரு கேப்டனையே நீங்க வந்து பாதியில இது பண்ணுங்கன்னு சொன்னப்போ ரோஹித் சர்மா அப்ப எடுத்துட்டு ஹி ஓன் டு டோர்னமெண்ட். பட் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, அவரு கூப்பிட்டு கப்பு கொடுத்தாரு. Like, அந்த மாதிரி மனுஷன் அந்த சின்ன வயசுலன்றப்போ ஐ லவ் ரோஹித் சர்மா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கேரக்டர். அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மும்பை தான் அப்பத்துல இருந்தே பாக்குறப்ப அவங்க they don't hesitate to pull up the captain அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் கூட இனிஷியலா ஹர்திக் பாண்டியா கண்டெயின் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் 5 years தான் யோசிச்சேன். பட் இப்ப இருக்கிறது நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ டீம் என்வரான்மெண்ட் அஃபெக்ட் ஆகுது, மொராலே டவுன் ஆகுதுனால பாசிபிளி ட்ரேட். பட் ஒர்க் ஆகுமா அப்படின்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் சிஎஸ்கேக்கு வந்து நீட் பெருசா கிடையாது. ஹர்திக் பாண்டியா வந்துதான் சிஎஸ்கே அப்பாவும் கிடையாது. டிரான்சிஷன் மோட் அப்படிதான். எஸ், எனக்கு தெரிஞ்ச அடுத்த சீசன் அவர் எம்ஐக்கு ஆடுறது ரொம்ப டவுட்ஃபுல் எனக்கு தோணுது ப்ரோ. ஐ திங்க் எம்ஐ வந்து ஆல்ரெடி தேவ் கான் பாஸ்ட் ஹர்திக்னு நினைக்கிறேன். போன மேட்ச் ஸ்கை தான் கேப்டன் பண்ணாரு. அவர் மென்டலி ஒரு நல்ல ஸ்பேஸ்ல இல்ல அப்படின்றதுனால ரிமைனிங் மேட்சஸ் ஹி மே நாட் பிளே ஃபார் எம்ஐ அப்படின்றாங்க. மேபி அவர் வந்து ட்ரேட் பண்ணி ஒரு பிரான்ச்சைஸ்க்கு போகணும்னு ஆசைப்பட்டா ஐ டெஃபினெட்லி ஃபீல் ஹர்திக் பாண்டியா வுட் லவ் டு கம் டு சிஎஸ்கே. ஏன்னா சிஎஸ்கேவா அவர் எப்பவுமே ஹையா ரேட் பண்ணியிருக்காரு. மகேந்திர சிங் தோனியோட ஒரு பயங்கரமான லவ் இருக்கு ஹர்திக் பாண்டியாக்கு. எப்பவுமே அவர் பயங்கரமா வேல்யூ பண்ணுவாரு. இப்போ கூட நெட்ஸ்ல வந்து மாஹி பாய் 6 அடிச்சோன்னா ஓகே பாய் லவ் யூ டார்லிங் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அண்ட் ஆல்சோ குஜராத் டைட்டன்ஸ் 2023ல ஃபைனல்ஸ் தோத்ததுக்கு அப்புறம் எனக்கு தோனி கிட்ட தோக்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ஈவன் இன் அன் இன்டர்வியூ ஹி செட் தேர் ஆர் 2 types ஆஃப் பிரான்ச்சைசஸ். ஒன்னு வந்து மும்பை இந்தியன்ஸ் மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸை பேக் பண்ணி டைட்டில் அடிப்பாங்க. இன்னொன்னு வந்து ரொம்ப சாதாரணமான பிளேயர்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சூப்பரான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி அவங்கள வச்சு டைட்டில் அடிப்பாங்க. சிஎஸ்கே மாதிரி எனக்கு சிஎஸ்கே மாதிரி இருக்கணும் தான் ஆசை அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு. அதனாலே எம்ஐ ஃபேன்ஸ் நிறைய பேர் அவர் மேல கோவப்பட்டாங்க. ஸோ பை ஆல் மீன்ஸ் சிஎஸ்கேவோட கல்ச்சர் ப்ரெஷரே இருக்காது. நம்ம காசி தாத்தாலாம் எவ்வளவு தோத்தாலும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. எம்ஐல அப்படி கிடையாது. நிறைய மீட்டிங்ஸ் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ப்ரெஷர் இருக்கும். சிஎஸ்கேல அது இருக்காது. அவர் வந்தாலும் கேப்டனா வரப்போறது இல்ல, ருத்ராஜ் தான் கேப்டன் பண்ணுவாரு. ஸோ வெறும் பிளேயரா சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம்ல, ப்ரெஷர் இல்லாத ஒரு டீம்ல ஐ திங்க் ஹர்திக் பாண்டியா குட் பி அ பீஸ்ட். ஸோ அதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. அதையும் நம்ம வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் என்ன டைனமிக்ஸ். இது ஒருவேளை மெட்டீரியலைஸ் ஆகுமா அப்படின்னு போக தெரியும். ஆனா போன வருஷம் சஞ்சு சாம்சனுக்கு அப்படிதான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் ரூமர்னு சொன்னாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் ஃபைனலா அதை பண்ணாங்க. ஸோ தேர் ஆர் ஹை சான்சஸ். ஒருவேளை ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வரல, மினி ஆக்ஷன்ல போனார்னா எந்த டீம்ஸ் குட் கோ? ஐ திங்க் டிசி அதர் டீம்ஸ் மைட் பி இன்ட்ரெஸ்டட். பேசிக்கா மினி ஆக்ஷன்ல வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கணும். இப்ப கேமரா டீன் எதுக்கு அவ்வளவு கோடி போனார்னா உங்களுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை கம்மி. ஸோ இப்ப பேசிக்கா ஹர்திக் பாண்டியா மாதிரி பிளேயர் வந்து ட்ரேட்ல போக தான் விஷ் பண்ணுவாரு. ஆக்ஷன்ல போனா எல்லாமே ஃபைட் பண்ணவங்க ஓகே. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேவோட மெட்டீரியலைஸ் பண்ண பாப்பாங்க. நீங்க வந்து வேலிடா சொல்லுங்க. எனக்கு தூபே அவ்வளவு ஈஸியா விடுவாங்கன்னு தோணல. ஏன்னா நம்ம கேட்ச் விடுறோம் அப்படின்னு சொன்னாலுமே சிஎஸ்கே மேல பயங்கர பிலீஃப் வச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தெரியுது. ஜடேஜாவுக்கு அப்படிதான் வச்சு நாங்க தூக்கிட்டாங்கன்னு நீங்க சொல்லலாம். பட் ஜடேஜாவோட ஏஜ்னு பாக்குறப்போ Jadeja also wanted a change, bro. Yeah, exactly. அதான் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் தான். ரெண்டு பேரும் ட்ரேடுனா அந்த பிளேயர் அக்செப்ட் பண்ணும், டீம் அக்செப்ட் பண்ணும். ஜடேஜா விஷயத்துல பாக்குறப்போ இப்ப நிறைய பேர் இன்னுமே சொல்லிட்டு இருக்காங்க ஜடேஜா வந்து மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. பட் நீ ஆர்ஆர்ல ஜடேஜா எப்படி இருக்காரு, சென்னையில சிஎஸ்கேல சேட்டா எப்படி இருக்காருன்னு பாருங்க. தென் யூ நோ தி டிஃபரன்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க. ஜடேஜாவோட கேரியர் ஆல்மோஸ்ட் 38 இருப்போ ஒயிட் பால பெருசா பண்ணல. ஆனா ஷிவம் துபேக்கு இன்னும் 2 வேர்ல்ட் கப் ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இஃப் ஹி பெர்ஃபார்ம்ஸ் இன் தி சேம் மேனர். டபுள் டியூட்டி பிளேயர்ன்றதுனால அவ்வளவு ஈஸியா விட மாட்டாங்க. அதுதான் வேணும்னா அந்த விஷ் லிஸ்ட்ல மேபி மகேந்திர சிங் தோனி தான் டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா பாசிபிளி சட்டை கிழிச்சு சண்டை போடுற அந்த ஃபேன்ஸ் மத்தியில ஹர்திக் பாண்டியா முதல் ஆளா இருப்பாரு. நான் தான் பெரிய எம்எஸ் தோனி கண்ணின்னு சொல்லிட்டு. அப்கோர்ஸ் அந்த ஸ்கில் இருக்கு. ரொம்ப நமக்கு என்ன அப்டேட் தான். மும்பைல இருந்து நம்ம எத்தனை வாங்கியிருக்கோம், ஹர்பஜன் வாங்கியிருக்கோம், பிராவோ வாங்கியிருக்கோம், ராய்டு வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி இவ்வளவு பிளேயர்ஸ் வாங்கி சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கோம். அண்ட் வி யூஸ் சுந்தர்ராம் அங்கதான் இருந்தாரு, அதுக்கப்புறம் இங்க வந்திருக்காருன்றதுனால we used to get buy back players from Mumbai via auction. But இப்ப ட்ரேட் வந்தாலும் I'm happy. எஸ், ஒருவேளை சிஎஸ்கே போல எம்ஐ வந்து பாண்டியாவை ரிலீஸ் பண்ணாங்கன்னா நிறைய பிரான்ச்சைஸ் would go for him. நிறைய பிரான்ச்சைஸ்க்கு கேப்டன் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் கேகேஆர், எல்எஸ்ஜி எனக்கு தெரிஞ்சு பந்த அடுத்த சீசன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஹர்திக் பாண்டியா இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருந்து மறுபடியும் இன்னொரு ஸ்ட்ரெஸ் உள்ள போய் மாட்ட மாட்டாரு. டிசிக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அக்சர் பட்டேல் ஆல்சோ ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களும் மேபி தே மே கன்சிடர். ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். தீஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் இனிஷியல் ரூமர்ஸ். சொல்லுங்க. நீங்க 2-3 ஆப்ஷன் சொன்னீங்க. பட் கேகேஆர் தான் எனக்கு போவார் தோணுது. எல்எஸ்சி எல்லாம் பாவம் ப்ரோ. அந்த டீமே ஒரு மாதிரி என்ன சொல்றது, அந்த வேர்ட் சொல்ல வேணா ஒரு மாதிரி கர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க யார் போனாலும் அடிக்க. ஏன்னா இந்த மாதிரி காம்படிஷன் வச்சுக்கிட்டு அகைன் தோக்குறாங்க. அண்ட் அதுதான் ரொம்ப இதுவா இருக்கு. மறுபடியும் போயிட்டு ஹர்திக் பாண்டியா ஆல்ரெடி பிரஷர்ல இருக்கு, நீ வாங்க ஜெயிச்சு கொடு அப்படின்னு அந்த வடிவேல் காமெடியில மட்டும் வரும் பத்தியா, அந்த மாதிரி பண்ணிட்டு எஸ்கே போய் பாண்டியாவை பிடிச்சிட்டு போயிடாரு. அது ரொம்ப டிஃபிகல்ட்.
கேகேஆர் மேபி மெட்டலைஸ் பண்ணலாம். கேகேஆரோட என்விரான்மெண்ட் வந்து இவருக்கு செட் ஆகும். அவங்க கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு ப்ராபப்ளி அபிஷேக் நாயர் மாதிரி ஆள் இல்லாம வேற யாரோ ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் எடுத்து ஹர்திக் பாண்டியா அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தினேஷ் கார்த்திக் அப்படிதான் எடுத்தாங்க. அவருக்கு வந்து இங்க ரீடைன் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைச்சது மும்பை இந்தியன்ஸ்ல. பட் அதுக்கப்புறமா அவர் நான் போறேன் வெளியே போய் இது பாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹி மூவ் டு கேகேஆர் அண்ட் ஹி கேப்டன் 4 to 5 years நினைக்கிறேன். புதுசா வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் தெரியுமான்னு தெரியல. 18 to 21 பண்ணாரு. 21 மிட் சீசன் ஆயின் மார்கனுக்கு கொடுத்துட்டாரு கேப்டன்சி. கரெக்ட், ஆமா அந்த மாதிரி இருந்திருக்கும். சோ அப்பவே அந்த மாதிரி அவங்க ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. மும்பைல இருந்து இந்த மாதிரி யாராவது நல்ல பிரான்சைஸ்ல இருந்து எடுப்பாங்க பிளேயர், ஆல்ரெடி நல்ல பேர் போன பிரான்சைஸ்ல இருந்து விளையாடி இருக்கணும் அப்படின்ட்டு. பாசிபிளி கேகேஆர் வந்து கேமரன் கீழே நான் கொடுக்குறோம், நீ இவனு தள்ளி அவனை தள்ளி ரெண்டு பேருக்கும் வந்து வேலைக்கு ஆகுதுல. எனக்கு இவங்களுக்கு கேமரன் செட் ஆகல பெருசா. அதுக்கப்புறம் நீ கொடு. ஆனா கேமரன் மும்பைல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இப்போ ரோஹித் சர்மா போயிட்டாருன்ற பட்சத்துல கேமரன் ஓப்பனிங் ஆனா அவங்களுக்கு இன்னும் பெரிய பீஸ்ட் ஆகும். பிகாஸ் they do have enough score in the middle for Indian youngsters. அப்படி பாக்குறப்போ இது வின் சிச்சுவேஷன் ஃபார் போத். ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து செட் ஆகாத பர்சனா இருக்கிறதுனால இந்த ட்ரேட் பாசிபிளா இருக்கும்னு எனக்கு தோணுது. சும்மா நம்ம போட்டு வைப்போம், அதுக்கப்புறம் நந்திரி கணித்த மூமெண்ட்ல நமக்கு வரும். இல்ல திஸ் மேக் சென்ஸ். கேகேஆருக்கு வந்து கேமரன் கிரீன் அண்ட் ஹர்திக் பாண்டியா மைட் பி a possibility also. So yeah, these are all just rumors, talks, anything can happen, or even by இப்போ ஒரு பெரிய சர்ப்ரைஸா he might stay in MI also. We never know, we have to wait and see. So CSK fans இத பத்தி நினைக்கிறீங்க? ஒருவேளை ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வந்தா அது நமக்கு வரமா இருக்குமா சாபமா இருக்குமா? உங்களோட தாட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. Always a pleasure talking to you, Madan. See you soon in another video.